அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்க வந்த 4 பேருக்கு இடைத்தேர்தலில் சீட் இல்லை. விஜய் கையில் அந்த ரிப்போர்ட். ஏன் தான் அதிமுகவை விட்டுவிட்டு வந்தோம் என்று 4 எம்எல்ஏக்களும் நொந்து போய் கிடக்கிறார்களாம். நம்பி வந்தவர்களை நட்டாற்றில் விடுவதா அல்லது ரிஸ்க் எடுத்து சீட்டு தருவதா என்ற தர்ம சங்கடத்தில் தாவேக்க தலைமை கையை பிசைந்து கொண்டிருக்கிறதா? இப்படி தாவேக்க, திமுக என 2 கட்சிகளுக்குள் பரபரப்புகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்னதான் நடக்கிறது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் சமீபத்தில் ஒரு தனி அணியே உருவானது. சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடியின் கொறடா உத்தரவை மீறி இந்த அணியைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேக்க அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து ஒட்டுமொத்த அரசியலையும் கவனிக்க வைத்தனர். இதனால் செம கோபமடைந்த எடப்பாடி தரப்பு அவர்கள் எல்லோரையுமே தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் உடனடியாக மனு கொடுத்தது. இதற்கு நடுவே பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா ஆகிய 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் ஐக்கியமானார்கள். மற்ற 21 எம்எல்ஏக்களும் நீண்ட இழுபறிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால் அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை அதிமுக தலைமை திரும்ப பெற்றது. இருந்தாலும் சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு எடப்பாடி மீதான அதிருப்தி கொஞ்சமும் குறையவில்லை. இப்போதைக்கு தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் நீங்கலாக தாவேக்கவுக்கு 106 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்களுடன் காங்கிரஸ் 5, வி.சி.க 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, முஸ்லீம் லீக் 2 என மொத்தம் 119 எம்எல்ஏக்களின் ஆதரவு அரசுக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த கூட்டணி கட்சிகள் கடைசி வரை தங்களோடு பயணிக்குமா என்பதில் விஜய்க்கு முழுமையான நம்பிக்கை இல்லை என்றே கூறப்படுகிறது. அதனால்தான் அதிமுக அதிருப்தியாளர்களை தன் பக்கம் இழுக்க தாவேக்க மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் தொகுதியில் எடுக்கப்படும் சீக்ரெட் சர்வே அடிப்படையில் மட்டுமே சீட் வழங்கப்படும் என்பதில் முதல்வர் விஜய் ஆரம்பத்திலிருந்தே கராராக உள்ளாராம். ஆனால் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட தாவேக்க பிரமுகர்கள் அதிமுக எம்எல்ஏக்களிடம் இஷ்டத்திற்கு பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்களாம். அவைகளை அப்படியே நம்பிய அந்த 4 பேரும் தங்களது பதவிகளை அவசரமாக ராஜினாமா செய்துவிட்டு வந்துள்ளனர். இப்போது அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் தாவேக்க தலைமை சர்வே ஒன்று எடுத்துள்ளது. அதில் ராஜினாமா செய்த 4 பேருக்குமே அந்தந்த தொகுதிகளில் பொதுமக்களிடம் நல்ல பெயர் இல்லை என்பதும், மீண்டும் அவர்களுக்கே சீட் கொடுத்தால் தாவேக்க கண்டிப்பாக தோற்றுவிடும் என்றும் ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்துள்ளதாம். இதனால் அவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்க விஜய் முற்றிலும் தயக்கம் காட்டி வருவதாக தெரிகிறது. அதற்காக தங்களை நம்பி வந்தவர்களை அப்படியே கைவிடவும் விஜய் விரும்பவில்லையா? அதற்கு பதிலாக வாரிய தலைவர் பதவிகளில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுமாறு அவர்களுக்கு தாவேக்க தலைமை தூது அனுப்பியுள்ளது. இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4வரும் தங்களை அழைத்து வந்த தாவேக்க அமைச்சர்களிடம் எங்களை ஏமாற்றி விட்டீர்களே என புலம்புகிறார்களாம். அடுத்து என்ன நடக்குமோ பொறுத்திருந்து பார்ப்போம்.